உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும். ஸ்டாலின் அரசுக்கு 2025ஆம் ஆண்டு துவக்கமே பெரும் பிரச்சனையாக தான் தொடங்கியது. அது அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு ஏற்பட்ட பாலியல் வன்முறை. அடுத்து திமுக கூட்டணி கட்சிகள் கொடுக்கும் குடைச்சல். இப்போது ஆளுநர் RN ரவி. 2025ஆம் ஆண்டின் முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர் ஜனவரி 6ஆம் தேதி ஆளுநர் உரையுடன் தொடங்கும் எனும் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் ஆளுநர் சட்டமன்றத்துக்கு வரும்போது தமிழ் தாய் வாழ்த்து மட்டும் பாடப்பட்டது. ஆளுநர் தேசிய கீதத்தை பாடுவதற்காக அவைத் தலைவர் மற்றும் மாண்புமிகு சபாநாயகர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு வேண்டுகோள் விடுத்தார். ஆனால் அவர்கள் மறுத்துவிட்டனர். இறுதியில்தான் தேசிய கீதம் பாட வேண்டும் என்றனர். இதனால் அவையில் இருந்து வெளியேறினார் ஆளுநர். இதனால் ஆளுநர் உரை இல்லாமலே கூட்டம் தொடங்கியது. அதற்கு முன்பாக சட்டசபை தொடங்கியதுமே வேல்முருகன் ஆளுநருக்கு எதிராக கோஷமிட்டார். தமிழ் தாய் வாழ்த்து முடிந்து ஆளுநர் பேச தொடங்கிய சமயத்தில் அதிமுக மற்றும் வேல்முருகன் காங்கிரஸ் கட்சியினர் ஆளுநருக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். இதனால் ஆளுநரால் தனது உரையை தொடர முடியவில்லை. அதே நேரத்தில் ஆளுநர் தேசிய கீதத்தை பாட வேண்டும் என்று சொல்லியும் அதற்காக எந்த நடவடிக்கையும் அங்கு மேற்கொள்ளவில்லை. இதனால் தனது உரையை நிகழ்த்தாமலேயே ஆளுநர் கிளம்பிவிட்டார். காங்கிரஸ் கட்சியும் வெளிநடப்பு செய்திருக்கிறது. அதேபோல் யார் அந்த சார் என்ற பதாயை ஏந்தி சட்டப்பேரவை முழக்கமிட்ட அதிமுகவினர் வெளியேற்றப்பட்டனர். முன்னதாக அதிமுக எம்எல்ஏக்கள் அனைவரும் யார் அந்த சார் என்ற வாசகம் அடங்கிய ஸ்டிக்கரை சட்டையில் ஒட்டி இருந்தது குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையே ஆளுநர் சட்டமன்றத்தை ஏன் வெளியேறினார் என்பதற்கான தகவலை ஆளுநர் மாளிகை வெளியிட்டது. அதில் தமிழக சட்டசபையில் மீண்டும் பாரத அரசியலமைப்பு மற்றும் தேசிய கீதம் அவமதிக்கப்பட்டது. தேசிய கீதத்தை மதித்தல் என்பது நமது அரசியலமைப்பில் கூறப்பட்டுள்ள முதல் அடிப்படை கடமையாகும். இது மாண்புமிகு ஜனாதிபதியின் உரையின் தொடக்கத்திலும் முடிவிலும் பாராளுமன்றத்தில் இசைக்கப்படுகிறது. இதேபோல் அனைத்து மாநில சட்டமன்றங்களிலும் ஆளுநர் உரையின் தொடக்கத்திலும் முடிவிலும் பாடப்படுகிறது. ஆளுநர் மாளிகைக்கு வரும்போது தமிழ் தாய் வாழ்த்து மட்டும் பாடப்பட்டது. ஆளுநர் மாளிகையின் அரசியலமைப்பு கடமையை மரியாதையுடன் நினைவூட்டியதுடன் தேசிய கீதத்தை பாடுவதற்கு அவைத் தலைவர் மற்றும் மாண்புமிகு சபாநாயகர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு உருக்கமாக வேண்டுகோள் விடுத்தார். ஆனால் அவர்கள் திட்டவட்டமாக மறுத்துவிட்ட. இது மிகவும் கவலைக்குரிய விடயமாகும். அரசியல் சாசனம் மற்றும் தேசிய கீதத்தை அவமதிக்க செயல்களில் ஈடுபடக்கூடாது என கவர்னர் கடும் வேதனையோடு சபையை விட்டு வெளியேறினார். இப்படி தகவல் வெளியிட்ட சற்ற நிமிடத்தில் இந்த பதவியை ஆளுநர் மாளிகை நீக்கியது. இதனை தொடர்ந்து மீண்டும் வெளியிட்ட பதிவில் கூறியிருப்பது தமிழக சட்டப்பேரவை மீண்டும் பாரதத்தின் அரசியலமைப்பு மற்றும் தேசிய கீதம் அவமதிக்கப்பட்டன. தேசிய கீதத்தை மதித்தல் என்பது நமது அரசியலமைப்பில் வகுக்கப்பட்டுள்ள முதலாவது அடிப்படை கடமையாகும். அது அனைத்து சட்டப்பேரவைகளும் ஆளுநர் உரையின் தொடக்கத்திலும் முடிவிலும் பாடப்படுகிறது. ஆளுநர் அவர்கள் பேரவைக்கு வரும்போது தமிழ் தாய் வாழ்த்து மட்டும் பாடப்பட்டது. ஆளுநர் அவர்கள் பேரவையிடம் அதன் அரசியலமைப்பு கடமையை மரியாதையுடன் நினைவூட்டியதுடன் தேசிய கீதத்தை பாடுவதற்கு அவைத் தலைவரான மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடமும் மாண்புமிகு சட்டப்பேரவை சபாநாயகர் அவர்களிடமும் உருக்கமாக வேண்டுகோள் விடுத்தார். ஆனால் அவர்கள் திட்டவட்டமாக மறுத்துவிட்ட. இது மிகவும் கவலைக்குரிய விஷயமாகும். அரசியல் சாசனம் மற்றும் தேசிய கீதத்தை அப்பட்டமாக அவமதிக்கும் செயல்களுக்கு உடந்தையாக இருந்து விடக்கூடாது என்பதால் ஆளுநர் அவர்கள் கடும் வேதனையுடன் சட்டப்பேரவை விட்டு வெளியேறினார் என கூறுகிறது. கடந்த சில ஆண்டுகளாகவே தமிழக சட்டப்பேரவை ஆளுநர் உரை என்றால் சர்ச்சையாக தான் உள்ளது. 2021ஆம் ஆண்டு செப்டம்பரில் தமிழக ஆளுநராக பொறுப்பட்ட RN ரவி அப்போது இன்று வரையான ஆளுநர் உரை வரலாற்றை சற்று பார்ப்போம். 2022ஆம் ஆண்டு தமிழக அரசால் கொடுக்கப்பட்ட முழு ஆளுநர் உரையையும் எந்த மாறுதல் இல்லாமல் எந்த கருத்து வேறுபாடு காட்டாமல் முழுவதுமாக படித்தார். இது மட்டும்தான் அவர் கருத்து வேறுபாடு இல்லாமல் படித்த முதலும் கடைசியுமான உரை. 2023ஆம் ஆண்டு தமிழக அரசு கொடுத்திருந்த உரையில்
குறிப்பிட்டிருந்த மகளிர் முன்னேற்றம், மத சார்பு சுயமரியாதை, பெரியார், அம்பேத்கர், கருணாநிதி ஆகிய வார்த்தைகளை அவர் படிக்கவில்லை. ஆனால் தமிழக அரசு கொடுத்த உரைதான் நிறைவேற்றப்படும் என்று முதல்வர் அறிவித்ததை அடுத்து ஆளுநர் அவையில் இருந்து வெளியேறினார். 2024ஆம் ஆண்டு சட்டசபை தொடக்கத்தில் தமிழ்த்தாய் வாழ்த்து மட்டும் பாடப்படுகிறது, தேசிய கீதம் பாடப்படுவதில்லை என்று உரையை வாசிக்காமலேயே RN ரவி வெளியேறினார். அவள் வெளியேறிய பிறகு ஆளுநர் உரையை சபாநாயகர் அப்பாவு வாசித்தார். இப்போது சட்டசபை தொடக்கத்திலேயே கடந்த ஆண்டு கூறிய அதே காரணத்தை தேசிய கீதம் பாடவில்லை என்று வெளியேறிக்கிறார். ஆளுநர் மாலை விளக்கமானது மோடி, அமித்ஷா ஆகியோரை டேக் செய்து பதிவு செய்யப்பட்டுள்ளது. மீண்டும் இன்னொரு தகவலோடு சந்திக்கிறேன். வணக்கம்.